ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான வீடியோ. 12th முடித்து என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு 12th பப்ளிக் எக்ஸாம் முடிக்கணும், பப்ளிக் எக்ஸாமில் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் ஒரு சிலரில் பல பேர், முக்கியமாக பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பிய நிலையில் இருக்காங்க. என்னென்னா அட்மிஷன் 2026 பற்றி பேச போகிறோம். என்னென்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த படிப்பாக இருக்கட்டும், பையனை என்ன படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி இப்போ யோசிக்கிறாங்க. தவறு கிடையாது, யோசிக்கணும். என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜ் சேர்த்தலாம், எல்லாமே யோசிக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, போய் டொனேஷன் கட்டி சேர்கிற அளவுக்கு இப்போது ஓகேவா, அண்ட் ரிசல்ட் வரக்கு முன்னாடி, எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சு போகலாமா? இது எல்லாம் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, யார் போகலாம் யார் போகக்கூடாதுன்னு நான் இங்கே சொல்ல போகிறேன். இது எடுத்துக்காது உங்களோட இது. ஏன்னா சில பேர் என்னன்னே தெரியாமல் நல்ல மார்க் எடுப்பான், நல்ல கட் ஆஃப் வச்சுருப்பான், ஆனால் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணி ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துருப்பான். ஸோ அப்படிங்கிறப்போ கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் தெரியும், ஐயோ நம்ம மார்க் கவுன்சிலிங்லேயே கிடைக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்னா என்ன? கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கு அதிகமாக எடுத்தால் ஏன் வந்து கவுன்சிலிங் போக சொல்கிறாங்க, ஏன் வந்து கவுன்சிலிங் போனால் பெனிஃபிட்டு, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவசரமாக எடுக்கிற முடிவு தவறாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறது தவறான்னு கேட்டிங்கன்னா தவறு தான். யாருக்கு தவறு இல்லை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்கள் லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா அட்மிஷன் 2026 இப்போ நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா தனியாக ஒரு யூனிவர்சிட்டி, அவங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் அடித்து, அவங்களே எக்ஸாம் நடத்தி, அவங்களே கரெக்ஷன் பண்ணி, அவங்களே வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாமே பண்ணக்கூடியது தான் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களே எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து ஃபீஸ் எவ்வளோ வரும்னு நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கிறேன், ஆவரேஜாக எழுதியிருக்கேன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நம்ம விஐடி, அமிர்தா, எஸ்என்யூ போன்ற கல்லூரிகளுக்கு போக முடியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங் மூலிமா போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 450 இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்குது. இதில் நீங்கள் கவுன்சிலிங் மூலிமாவும் போய்க்கலாம், டேரெக்டாகவும் சேர்ந்துக்கலாம், கவர்மெண்ட் காலேஜை தவிர. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிஎன்காசான்னு ஒரு கவுன்சிலிங் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் சொல்லிட்டு இருக்குது. அதில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அங்கே மட்டும் அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா அதில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால், கவர்மெண்ட் இல்லை, டேரெக்டாக ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்துக்கலாம். ஒரு சிலர் டேரெக்டாகவும் போய் சேருவீங்க, தவறு கிடையாது. அதே மாதிரி லா இருக்குது, லாலையும் கவுன்சிலிங் இருக்குது. ரெண்டாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு டேரெக்டாக போய் சேரலாம். அதே மாதிரி பேராமெடிக்கல் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். கவர்மெண்ட் கல்லூரியில் இடம் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு, ரெண்டாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுமே அதில் பங்கேற்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் போகலாம். இல்லை நான் ப்ரைவேட்டாக வந்து படிக்கிறேன், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயே போய் படிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், கவுன்சிலிங் நல்லதா இல்லை நம்ம வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது நேரடியாக போய் சேர்றது நல்லதா அப்படிங்கிறது இப்போ எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே வித்தியாசம் தெரிஞ்சால் தான் இப்போ நீங்கள் போய் புக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து கரெக்டாக தவறான்ட்டு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். முக்கியமாக பேரண்ட்ஸு, ஏன்னா செலவு பண்ணுறது நீங்கள். ஒரு காசு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை கொண்டு போய் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி ஒரு காலேஜில் கொடுக்குறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோம், நம்மளோட உழைப்பு எவ்வளோ அதில் இருக்குது, இது ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம், ஆனால் அதை கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். ஸோ இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது ஒரு 7 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக வரும், ஆவரேஜாக சொன்னால். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா 2 லட்சத்துக்கு 3 லட்சம் வரும், அதுக்கு மேலே கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. பேராமெடிக்கல் அப்படின்னு கோர்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா 3 லட்சத்துக்கு 9 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. இதில் டொனேஷன் வந்து சில டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்குவாங்க, சில டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்க மாட்டாங்க. டொனேஷன் தனி, ஃபீஸ் தனி. இப்போ நான் சொன்னது ஆவரேஜ் ஃபீஸ். சரி, ஓகே. அடுத்து இந்த சைடு வாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க 450 கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கல்லூரிகள், அப்புறம் லா, அப்புறம் இருக்க பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங். ஸோ நம்ம இதில் இந்த 450 கல்லூரிகள்னு சொன்னோம்னா இன்ஜினியரிங் காலேஜ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாகவே நம்ம போய் சேர்ந்துக்கலாம். அதாவது டேரெக்டாகவே ப்ரைவேட் கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம். கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, டாப் கல்லூரியில் போய் சேரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 30லேருந்து 40 டாப் கல்லூரிகள் இருக்குது. அதில் போய் நம்ம படிக்கணும் அப்படின்னா டொனேஷன் கட்டி தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்குவாங்க.
டொனேஷன் எவ்வளோ வாங்குவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சிஎஸ்சி கோர்ஸாக இருக்கும்போது 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் அதுக்கு மேலே கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வாங்குவாங்க. டொனேஷன் போக உங்களுக்கு வருஷம் ஃபீஸு 3 லட்சம் 4 லட்சம்ட்டு வரும். ஸோ 4 வருஷம் முடியறதுக்குள்ளே உங்கள் பையனுக்கு 40 லட்சம் 35 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கு மேலே கட்ட வேண்டியது இருக்கும் டொனேஷன் கட்டி படித்தான். இல்லை சார் டாப் காலேஜில் டொனேஷன் வேண்டாம், நான் மார்க் எடுத்து உள்ளே போய்க்கணும், தாராளமாக நல்ல மார்க் எடுங்க. அவள் எவ்வளோ மார்க் எடுத்தால் டாப் காலேஜ் போகலாம் அப்படின்னா 180+ கட் ஆஃப் வேணும். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங்கில் உள்ளே போகணுன்னா, அதாவது நல்ல ஒரு கல்லூரி டாப் கல்லூரியில் படிக்கணும்னா 150 மேலே வேணும், 180 மேலே வேணும். கட் ஆஃப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கட் ஆஃப் 180க்கு மேலே வேணும். சராசரியாக எல்லாத்துலேயும் 90 மார்க் எடுக்கணும். அப்படி 180 கீழே எடுத்திங்கன்னா அடுத்த டயர் காலேஜ் கிடைக்கும், அதுவும் நல்ல கல்லூரி தான். இங்கே தமிழ்நாட்டில் அன்யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற 450 கல்லூரிகளில் 200 கல்லூரிகள் நல்ல கல்லூரியாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆனால் 2.5 லட்சம் சீட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கும். ஆனால் நல்ல கல்லூரியில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 180க்கு மேலே எடுக்கணும். கண்டிப்பாக டாப் கல்லூரியில் உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமாக போகலாம். கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் என்னெல்லாம் பெனிஃபிட்டு? ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கன்செஷனு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு 50,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்தே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. 1000 ரூபா பசங்களுக்கும் 1000 ரூபா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கும். எதுக்குன்னா கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் வந்து பண்ணித்தராங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போனால், அதாவது கவுன்சிலிங் மூலிமா போனால். இதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. டொனேஷன் கட்டணும். டொனேஷன் கட்ட சொன்னாங்க அவங்க என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அது கட்டி ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அதனால் 180 மேலே நீங்கள் எடுக்கணுன்ட்டு நல்லா நினச்சோம். 180 பத்தாது, 190க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சி படி, ஓகேவா? 200க்கு 200 எடுத்தால் தான் பிஹெச்டி மாதிரி காலேஜெல்லாம் படிக்க முடியும். ஸோ 200 198 அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி பாரு, நல்லா படி உட்காந்து, ஓகேவா? சார் 180 கீழே எடுத்தால் கிடைக்காத, கிடைக்கும். நான் இப்போ தானே சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி டயர் 1 டயர் 2 டயர் 3 பிரியுது காலேஜ், கிடைக்கும். 150 கீழே எடுத்தால் கண்டிப்பாக ஒரு டயர் 3 கல்லூரி கிடைக்கும். ஆனால் யோசிச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்க 130 கீழே சார் 130 கட் ஆஃப் கீழே எடுக்கலாமா? அவங்களாம் யோசிச்சே ஆகணும். அவங்க தான் யோசிக்கணும். ப்ரீ புக்கிங் பண்ணலாமா, முன்னாடியே போய் நம்ம கல்லூரியில் சேரலாமா, அவங்க தான் யோசிக்கணும். இப்போது பையன்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, நீ மார்க் எடுப்பியா எடுக்க மாட்டியா? கன்ஃபார்மாக உனக்கு இந்த 1.5 மாதம் டைமில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுப்பானான்னு கேட்டுக்கோங்க. எடுத்தானா கண்டிப்பாக ஒரு 180க்கு மேலே எடுத்து நல்ல கட் ஆஃப் வச்சுருந்தானா பயப்பட தேவையில்லை. இல்லைனா நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவன் மார்க் எடுக்க மாட்டான், கம்மியான மார்க் தான் எடுப்பான்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணம் கையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக டொனேஷன் கட்டி டாப் கல்லூரியில் போய் சேரலாம். இதுதான் உண்மை. ஆனால் அவசரப்படாதீங்க, தீர விசாரித்து எல்லாம் பண்ணால் போதும். யாரோ சொல்கிறாங்கன்னு போக வேண்டாம். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, அக்கம் பக்கத்தில் போய் சேர்ந்துட்டாங்க, சொந்தக்காரன் சேர்ந்துட்டான், அவன் சேர்ந்துட்டான், இவன் சேர்ந்துட்டான்னு சொல்லி நமக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஐ மீன் என்னடா அது எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம எதுவுமே விசாரிக்காமல் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம். ஸோ அப்போது அந்த பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போய் அட்மிஷன் போடுற ஒரு பயம் வந்துடுது, பையனுக்கு எங்கே சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணுறக்காக இந்த வீடியோ. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கவுன்சிலிங் உங்களுக்காக வைக்கிறாங்க 2.5 லட்சம் சீட்டு. சும்மா நீங்கள் போய் ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. இதில் டாப் கல்லூரியில் சேர்ந்தால் கூட பரவாயில்ல, என்னன்னே தெரியாமல் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்கும், பார்த்தா அது டயர் 4 டயர் 5 கல்லூரியாக இருக்கும், ஒன்றத்துக்கு ஆகாத கல்லூரியாக இருக்கும், அங்கே போய் சேருவோம். பாவம் அவனுக்கு தெரியாது, அது வந்து ஒரு மாதிரி லோ கிரேடில் இருக்க காலேஜ்னு அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதனால் தீர விசாரிச்சுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அடுத்தது, டொனேஷனே இல்லாமல் கல்லூரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் டொனேஷன் வாங்காத கல்லூரிகளும் இருக்குது. அங்கேயுமே நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால். அடுத்து டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங் மூலிமா போய்க்கலாம். மெஜாரிட்டி பீப்புள் இது வழியே தான் போவாங்க. முன்னாடியே சேர்றவன் யாருன்னா, இப்போவும் சொல்லிட்டேன், மார்க் வராது எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஆனால் நல்ல கல்லூரி தான் படிக்கணும் முடிவு பண்ணுறோம், முன்னாடியே போய் டொனேஷன் கட்டியோ பணத்தை கட்டியோ சேர்ந்துரு. இதுதான் இல்லை. அப்போது பணமும் இல்லை மார்க்கும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் ஃபார் கவுன்சிலிங், உனக்கு தகுந்த காலேஜ் நல்ல கல்லூரி, அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு வந்து டேரெக்டாகவே நீங்கள் போய் போட்டுக்கலாம். இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு டொனேஷன்லாம் அவ்வளோலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டொனேஷன் வாங்குற கல்லூரியில் டொனேஷன் வாங்காத கல்லூரியில் போய் சேருங்க. அது ஏன்னா நல்ல கல்லூரிகள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 10லேருந்து 20 கல்லூரிகள் இருக்கும், மெயின் சிட்டிஸ் எல்லாம். ஸோ அங்கே போய் சேர்ந்துருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஒரு கல்லூரி வந்து நல்ல கல்லூரியாக எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? NBA இருக்கா, NAC இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் NIRF ரேங்கிங் வாங்கியிருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ஒரு கல்லூரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, அந்த ஃபேக்கல்ட்டி வந்து என்ன படிச்சிருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டியோட திறன் என்ன,
பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கல்லூரியை போய் பார்க்க போனோம். தவிர அங்கே போய் பார்த்தோன்னா கட்டடத்தை பார்த்தோன்னா முடிவு பண்ணிவிட்டு நம்ம போய் சேர்ந்துடக்கூடாது. முழுக்க உங்களுடைய தவறாக தான் இருக்கும், தவிர கல்லூரி தவறு இருக்காது. அவங்க இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களாம். அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், தப்பு கிடையாது. பணத்தை கட்டி உடனே சேரணும் எந்த அவசியம் கிடையாது. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுற கூப்பிட்றாங்க. ஆனால் நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் டெசிஷன் எடுத்தே ஆகணும். நீங்கள் போய் சேரணுங்கிற அவசியம் கிடையாது. வெயிட் ஃபார் கவுன்சிலிங், வெயிட் ஃபார் எக்ஸாம். 12th ஸ்டாண்டர்டில் நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல ஸ்கோர் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் எல்லாமே. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது கவுன்சிலிங்கே பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது, டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்குது, டிஎன்காசா கவுன்சிலிங் இருக்குது, டானோவாஸ் இருக்குது வெட்டினரி சயின்ஸுக்கு, அக்ரி கவுன்சிலிங் இருக்குது, டிஎன்ஏயு. இந்த மாதிரி எது கவுன்சிலிங் நடத்துகிறாங்க? கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங். ஸோ சலுகைகளும் இருக்கும், ஃபீஸும் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் நேரடியாக போய் சேர்றதோட. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். யார் போய் சேரலாம் அப்படின்னு நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த பேராமெடிக்கல் அப்படிங்கிறது டேரெக்டாக போய் சேரணும். கண்டிப்பாக சொல்ல 3 lakhs to 10 lakhs வரைக்கும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. டொனேஷனும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்ல பெரிய நிறுவனங்களில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும்னா பேராமெடிக்கலுக்கு தேவைப்படுற மார்க்கு பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வேணும்னா டீசெண்டாக சொல்கிறேன் 185க்கு மேலே இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணலாம். 185க்கு மேலே இருந்தால் கவர்மெண்ட்டில் கிடச்சிடும். 185 கீழே இருந்தால் கவர்மெண்ட்டில் கிடைக்கும். சில கம்யூனிட்டி கிடைக்காது. எஸ்சி எஸ்டி கிடைக்கும், எம்பிசி கூட வாய்ப்பு இருக்குது, பிசி ஓசிக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் கூட ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீஸு அந்தளவுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கவுன்சிலிங்கில் பங்கேற்கிறது கம்மி தான், பேராமெடிக்கலில் கவர்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் போதும். அட்மிஷன் ப்ராசஸில் தேவையில்லாமல் நீங்கள் போய் பண்ணுற விஷயத்தினால என்ன ஆகும்னா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவீங்க, அவங்க திருப்பி தர மாட்டாங்க. ரெண்டாவது ஃபீஸை கட்டிடுவீங்க, அதை போய் கேட்டால் திருப்பி தர மாட்டாங்க. நீங்கள் தப்பான முடிவு எடுத்துகிட்டேன்னு போய் டெசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் மூளை குழப்பிக்கிட்டு போய் காசை கேட்பீங்க, அவங்க தரமாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், இந்த மாதிரி நடக்கும் நிறைய பேத்துக்கு நடந்திருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் தவறான முடிவு, தவறான பாதையில் போயிடாமல் கரெக்டான பாதையில் போகணும்னு நான் சொல்கிறேன். யார் போகலாம், யார் அட்மிஷன் போடலாம், யார் அட்மிஷன் போட வேண்டாம், எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. காலேஜ் வீடியோவும் வரும், அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும், எல்லாமே வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரும், பப்ளிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.